பரபரவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான கேசட் டெம்ப்ளேட் எப்படி அவிப்ளேயர் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான வீடியோவை நீங்களும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் ப்ளஸ் அவிப்ளேயர் ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணாதவங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட அவிப்ளேயர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி பாட்ஸ் ஐகான்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட டெம்ப்ளேட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு உங்களோட டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ஃபைல் தான். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து டச் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அவிப்ளேயரில் லோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். 195 அப்படின்றது தான் நான் இன்றைக்கான டெம்ப்ளேட். ஸோ அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பாட்ஸ் ஐக்கான் பக்கத்திலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் உங்களுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் தென் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன அடிஷ்னலாக நீங்கள் வந்து உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ, மற்றது எல்லாமே இந்த டெம்ப்ளேட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லோகோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே, அதாவது மேலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உங்களோட லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வர்ற மாதிரி கொடுத்துருப்பேன் நான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இருக்கிறத எனேபிள் பண்ணி விட்டாலே போதும். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் போனீங்க அப்படின்னா விசிபிள் அப்படின்ற பாட்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான கேசட் வந்து எனேபிள் ஆகிடும். தென் அகெயின் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே 2 இமேஜஸ் வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ்மே நீங்கள் வந்து 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேசட்குள்ளே சுற்றக்கூடிய அந்த வீல்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இது மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதுலேயுமே ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜஸ்மே உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான டெம்ப்ளேட் இப்போ உங்களுக்கு ரெடி. ஸோ இதில் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்கோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் கரண்ட்டில் என்ன சாங் ப்ளே பண்ணுறனோ அந்த சாங் வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். அது நீங்கள் எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது கரண்ட்டாக நான் என்ன சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கணும் அந்த சாங்கோட நேம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், டெம்ப்ளேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீல் இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலரில், ஸோ அதோட கலர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் பொறுத்தவரையும் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜில் எந்த கலர் ஹைலைட்டடாக இருக்கோ ஸோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் அப்படின்ற இடத்துல 1080, வீடியோ ஹைட் அப்படின்ற இடத்துல 1350.
ஸோ செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து 60 கொடுத்துருங்க. பிட் ரேட் வந்து 18.0 வச்சுட்டு என்ன டைம் வேணுமோ அந்த டைம் செட் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.